ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான சாக்கோ ட்ரஃபிள் கேக் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கோங்க, கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 kg அளவுள்ள சாக்கோ ட்ரஃபிள் கேக் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அது வந்து ½ kg தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் 2 கேக்காக. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிடுவோம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ளப்பி ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண சர்க்கரை வந்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்படி சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணும்போது லைட் எல்லோ கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா மாவு பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சாக்லேட் ஸ்பாஞ்ச் தான் கேக் செய்ய போகிறோங்கனால நம்ம வந்து 1 கப் அளவு மாவில் 3/4 கப் அளவுக்கு மாவு மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதில் மீது இருக்கிறதுல பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் வந்து 1/4 கப் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு மாவு, அப்புறம் 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாவு பொருட்களை சேர்த்துக்கிடுவோம். அதுக்கு ஒரு அரிப்பு வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை போட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ½ டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம சளிச்சு சேர்த்துக்கலாம். கேக் செய்யும்போது பார்த்திங்கன்னா எப்போதுமே மாவு பொருட்களை சளிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாவும் ஸ்பான்ச்சியாக நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் பேட்டர் எல்லாத்தையும் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சாக்லேட்டுக்குள்ள ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ½ டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வினிகர் வந்து சேர்த்துருக்கேன். எப்போதுமே நான் ஸ்பாஞ்ச் கேக் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கடைசியில் வினிகர் வந்து ஆட் பண்ணுவோம். அப்படிங்கும்போது ஸ்பாஞ்ச் இன்னுமே சாஃப்டாக சூப்பராக கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 இன்ச் டீனில் ஆயில் க்ரீஸ் பண்ணிட்டு பட்டர் ஷீட் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரியில் பாதி ஊற்றிட்டு பாதியை தனியாக வச்சுருக்கேன். அதை இன்னொரு கேக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலான்னு. இந்த கேக் பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் 30லேருந்து ஒரு 35 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அது பேக் ஆகிற டைமில் நம்ம வந்து சாக்லேட் கனாஸ் வந்து ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட் வந்து 1 கப் அளவுக்கு கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ½ கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நார்மல் ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சா கூட அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து விப்பிங் க்ரீம் தான் ½ கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி சாக்லேட் கனாஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க விப்பிங் க்ரீமை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க டார்க் சாக்லேட்டையும் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் ஆக்கி எடுத்துக்கிடுவோம். ரெண்டையும் நல்லா கலந்து விட்டு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான சாக்லேட் கனாஸ் வந்து ரெடி ஆகிருச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக செட் ஆகி கிடச்சிரும். இதை ஃபஸ்ட்டு நல்லா வெளியில் ஆற வச்சுட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆயிருச்சு. அதையும் நம்ம ஒரு லேயராக கட் பண்ணி தனியாக ஒரு கூலிங் ரேக்கில் எடுத்து வச்சாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா கேக் அசம்பிள் பண்ணி சூப்பராக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டர்ன் டேபிளில் கேக் போடு வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வச்சுக்கிடுவோம். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு லேயர் கேக் வச்சுக்கலாம். அடுத்து கேக்கு பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பால் நல்லா நனைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் ஸ்பாஞ்ச் கேக்கை விட சாக்லேட் கேக்லாம் செய்யும்போது நல்ல சுகர் சிரப்பால் நனைச்சாதான் கேக் வந்து நல்லாவே மாய்ஸ்டாக சூப்பராக இருக்கும். அதனால் நல்ல சுகர் சிரப்பால் கேக்கை நல்லா நனைச்சி எடுத்துக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வந்து அடுத்த லேயராக வச்சுக்கிடுறேன். நீங்கள் எல்லாம் வெறும் சாக்லேட் கனாஸ் கூட வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம விப்பிங் க்ரீம் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கேக் வந்து ஹைட் கிடைக்கும். அதனால் ஒரு லேயர் வந்து நான் வந்து விப்பிங் க்ரீம் வந்து வச்சுக்கிறேன். ஒரு லேயர் விப்பிங் க்ரீம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கனாஸை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த லேயராக இதில் சாக்லேட் கனாஸையும் வச்சுக்கிடுவோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டி ஆயிரும். அப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் 2வது லேயர் பார்த்திங்கன்னா சாக்லேட் கனாஸால் வச்சாச்சு. இதில் நீங்கள் கிரேட் பண்ண சாக்லேட் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி வந்து ப்ளைனாக தான் செய்கிறேன். அதுக்கு மேலே இன்னொரு கேக்கு வச்சுட்டு அதையும் சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் அதே மாதிரி க்ரீம் அப்புறம் சாக்லேட் கனாஸ்லாம் வச்சு எடுத்துக்கிடுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 2வது லேயரும் வச்சு முடிச்சாச்சு. அடுத்து 3வது லேயரும் வச்சுட்டு இதை ஃபுல்லாக சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு அடுத்து க்ரம் கோட் கொடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் சூப்பராக க்ரம் கோட் கொடுத்தாச்சு. இது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் நமக்கு மெயின் கோட் கொடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து இன்னொரு கேக்கையும் அதே மாதிரி அசம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் டே கட் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் செஞ்சுருந்தது. ஃபஸ்ட்டு கேக் வந்து செஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு கேக் கார்டு இருந்துச்சு அவங்களுக்கு. இந்த கேக் வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தான். இதை பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் இன் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இன்னொரு டைம் இது எப்படி செஞ்சேங்கிறத ரெசிப்பியை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதையும் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி க்ரம் கோட்டு மெயின் கோட்டு எல்லாமே 2 கேக்கு கொடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் தான். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கனாஸை வச்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ட்ரிப்பிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லாக ட்ரிப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஒயிட் க்ரீமை பைப்பிங் நாசிலில் போட்டுட்டு சும்மா குட்டி குட்டி டிசைனாக மட்டும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதே நாசில் வச்சு குட்டி குட்டி டிசைனாக கீழே ஓரங்கள்லேயும் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ கேக்கோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுகர் பால்ஸால் டெக்கரேட் பண்ணிட்டு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. கேக்கோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் கேக் வந்து சூப்பராக சாக்லேட் கனாஸ் வச்சு ட்ரிப் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். 2வது கேக் வந்து நம்மளுக்காண்டி செஞ்ச ஹார்ட் இன் ஷேப்பில் உள்ள கேக் பார்த்தீங்கன்னா அதையும் சூப்பராக சாக்லேட் ட்ரிப்பிங் கொடுத்துட்டு அதே நாசில் தான் வச்சு நான் சும்மா ஃப்ளவர் டிசைன் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி சேம் தான், ஏன்னா ஹார்ட் இன் ஷேப்பில் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி எல்லாமே போட்டுட்டு சுகர் பால்ஸால் இதையும் நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. ரெண்டு கேக்கு சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு ஹாப்பி மேரி லைஃப் அப்பா அம்மான்னு பையன் எழுத சொன்னால் அதையும் சூப்பராக எழுதி ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு சாக்லேட் கனாஸ் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 1 kg. நான் அதை பார்த்தீங்கன்னா ½ kg 2 கேக் செஞ்சுட்டேன். இந்த கேக் 2 டிசைனில் எந்த கேக் டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கேக் ரெசிபிஸ்லாம் இருக்குது. அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்பட்டால் நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.